மார்கழி மாதம் 5ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 5. மாயனே, மன்னவட மதுரை மைந்தனே, தூய பெருநிறை யமுனை துறைவனே, ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கே, தாயே குடவிளங்கும் செய்த தாமோதரனே, தூயமாய் வந்து நம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய்பிழியும் புகுதருவன் நின்றேனும் தீயினும் தூசமும் செப்பிலாய் ரெம்பவாய். இந்த பாடலுக்கு அழகான விளக்கம். வியப்புக்குரிய செயல்களை செய்பவனுக்கும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதா தாய் இடுப்பில் கயிற்றை கட்ட அது அழுத்தத்தால் ஏற்பட்ட தழும்பு உடையவனான எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் இறுக்கி அவன் புகழ் பாடினால் போதும், செய்த பல பாவங்கள் செய்கின்ற பாவ பலங்களையும் தீயில் புகுந்து தூசு போல் காணாமல் போய்விடும். உன்னை பெற்றதால் அவள் மற்றவர்களால் போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளைக்கும் செய்ய வேண்டிய கடமை. தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை நீங்கியவனை நான் பெறவே என தவம் செய்து விட்டோம் என்று அவள் பெருமைப்படுத்துகிறாள். குழந்தை பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் என்பது இதன் உட்கருத்து. ஓம் நமோ நாராயணா.